بسم الله الرحمن الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه، صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وانفعنا ما علمتنا وزدنا علما. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் துணை கொண்டு யூசுப் என்ற அத்தியாயத்தை முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மத்தியில் விளக்க உரையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதில் ஏதும் தவறு இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. நிறைவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே. பூரணத்துக்கு முழுமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே. குறையுள்ள மனிதர்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்து அதை எடுத்து சொல்ல முற்பட்டாலும், எதை செய்ய முற்பட்டாலும் நிச்சயமாக குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய வேதம். எனவே இந்த விஷயத்தில் ஏதாவது குறைவு இருக்குமேயானால் அது என் புறத்திலிருந்தும் ஷைத்தான் புறத்திலிருந்தும் உள்ளது. நிறைவு இருக்குமேயானால் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறியவாறு என்னுடைய இன்றைய விளக்க உரையை நான் துவங்குகின்றேன். அருமை சகோதரர்களே, நேற்று கடைசியாக ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். சகோதர சகோதரிகள் மாஷா அல்லாஹ் முயற்சி செய்து அதுக்குண்டான பதில்களை அழகாக எழுதியிருந்தார்கள். அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அல்லாஹ் அவர்களுடைய மார்க்க ஞானத்தில் பரக்கத் செய்வானாக. அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மணித்துளிகளில், நேர மணித்துளிகளில் அல்லாஹு தாலா பரக்கத் செய்து அபிவிருத்தி செய்து மென்மேலும் அவர்களை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு வல்லமையை சக்தியை அல்லாஹ் கொடுப்பானாக என்று பிரார்த்தனை செய்கிறேன். சகோதரிகள் எழுதியிருந்தார்கள். ஆனால் ஒரு சில பதில்கள் சில பதிலுக்கு ஒப்பாக இருந்தது. 6, 7 என்று எழுதியிருந்தார்கள். அதுல 3, 4 என்று பதில்கள் சரியாக இருந்தன. மற்ற சிலவைகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட பதில்களோடு அது ஒத்து இருந்தது. எனவே இன்று நான் அதுக்குண்டான முதல்ல சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் தஆலா சில ஆதாரங்களை வைத்திருந்தார். முதல் விஷயம் ஷஹாதத்துல் மர்ஆ. வலகத் ராவத்துஹு அன் நஃப்ஸி ஃபஸ்தஅஸம். அசீஸுடைய மனைவி கூறினால், நான் தான் அவரை வற்புறுத்தினேன், அவர் தன்னை காத்துக் கொண்டார் என்று சொன்னார்களே, அது முதல் ஆதாரம். இரண்டாவது ஆதாரம் ஷஹாதத்துன் நிஸ்வா. மற்ற பெண்கள் சொன்ன விஷயம், ஹாஷலில்லாஹி மா அலிம்னா அலைஹி மின் சூ. நாம் அவரிடமிருந்து எந்த ஒரு தீயதையும் அறியவில்லை, அவர் மிக்க ஒழுக்கமானவர், நல்லவர் என்று சொன்னது இரண்டாவது ஆதாரம். மூன்றாவதாக ஷஹாதத்து ஷாஹித் மின் அஹ்லிஹா.
அந்த குடும்பத்தவரிடமிருந்து அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி? இன்கான கமீசுஹு குத்த மின் குபுலின் ஃபஸதகத் வஹுவ மினல் காதிபீன். இதெல்லாம் சகோதரி எழுதியிருக்காங்க. 7 பேர் எழுதியிருக்காங்க. இதுவும் இந்த எல்லாம் எழுதியிருக்காங்க, மாஷா எழுதியிருக்காங்க. அதாவது யூசுஃபுடைய சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டது என்றால் அவள் உண்மை சொல்கிறார், யூசுப் பொய் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு, அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் யூசுப் உண்மை சொல்கிறார், அந்த பெண் பொய் சொல்கிறாள் என்று சொன்ன அந்த அது ஆதாரமாக இருக்கின்றது. 3வதாக 4வதாக ஷஹாதத்து ஜௌஜுல் மராத்தி, அதாவது அந்த பெண்மணியுடைய கணவர் அசீஸ் சொன்ன சாட்சி. வஸ்தக்பில் தம்பிக் இன்னக்கி குன்தில் ஹாத்தீன், தன்னுடைய மனைவியை நோக்கி சொன்னார், நீதான் குற்றவாளி, நீ தவறு செய்து விட்டாய், உன்னுடைய பாவத்துக்கு அல்லாஹ்விடம் நீ மன்னிப்பு கேளு, நிச்சயமாக நீதான் தவறு செய்திருக்கிறாய் என்று சொன்னது 4வது ஆதாரம். 5வதாக ஷஹாதத் இப்லீஸ். இது யாருமே சகோதரி சொல்ல ஒரே ஒரு சகோதரி தவிர, மாஷா அல்லாஹ், அவங்க இதான் மெயின் பாயிண்ட். இப்லீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னது? இல்லா இபாதக மின்ஹும் முக்லஸீன், யாரெல்லாம் உன்னுடைய அடியார்கள் எல்லோரையும் நான் என்ன செய்ய வழிகெடுப்பேன், ஆனால் உன்னுடைய இஹ்லாஸான முஹ்லிஸான தூய்மையான மனதுடைய களப்பற்ற ஈமானுடைய உன்னுடைய அடியார்களை தவிர என்று ஷைத்தான் அல்லாஹ்ட்ட சொன்னான். அந்த வார்த்தையை அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான், யூசுஃபுக்கு பயன்படுத்துறான். இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், நிச்சயமாக அவர் எங்களுடைய முஹ்லிஸான அடியார்களில் ஒருவராக இருந்தார். அப்ப ஷைத்தான் டச் பண்ண முடியல, ஷைத்தான் அவரால் என்ன செய்ய முடியல, யூசுஃபை வழி எடுக்க முடியல. இது 5வது. 6வதாக ஷஹாதத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் லினஃப்ஸி, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தங்களுக்கு தாங்களே செஞ்சாங்க, தன்னை தூயப்படுத்துகிறார்கள். எப்படி? ஹிய ராவதத்னி அன் நஃப்ஸி, அவள்தான் என்னை தனக்கு இச்சைக்கு இணங்கும்படி வற்புறுத்தினாள் என்று சொன்னது ஒரு 6வது ஆதாரம். 7வதாக அதுதான் மிக பெரிய ஆதாரம், எல்லாவற்றை விட மிக பெரியது, முக்கியமானது என்னவென்று சொன்னார், அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, இவ்வாறுதான் நாம் அவரை விட்டும் தீய காரியத்தையும் மானக்கேடான காரியத்தையும் நாம் என்ன செஞ்சோம், அப்புறப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த 7 ஆதாரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர், அவர் தூய்மையானவர், ஒழுக்க சீலர் என்பதற்கான அத்தாட்சிகளாக ஆதாரங்களாக இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த அசீஸுடைய மனைவியும் மற்ற பெண்களும் யூசுஃபை குற்றமற்றவர் என்று சொன்னதுக்கு பிறகு, தாங்கள் தான் தவறு செய்தோம், நாங்கள் தான் யூசுஃபை தவறான வழிக்கு அழைத்தோம், யூசுஃப் ஒழுக்க சீலர், அவரை மறுத்து விட்டார் என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகின்றான், ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ وَأَنَّ اللَّهَ لَا يَهْدِي كَيْدَ الْخَائِنِينَ. இது அவர் என்னை விட்டும் நான் அவரை விட்டும் மறைவாக தூரமாக இருக்கின்ற நிலையில் அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் அறிய வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நிச்சயம் அல்லாஹு தஆலா துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான் என்பதாக இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றார். இப்ப இது யார்? அது அவர் அறிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றானே, அவர்னா யார்? அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்று அந்த பெண்மணி சொல்றாங்களே, அது யாரு? அப்போ சில என்ன சொல்றாங்கன்னா, இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல்லு, இது யூசுப் சொன்னது. சிலர் சொல்றாங்க இது அசீஸ் மனைவி சொல்லு என்று சொல்றாங்க. இப்ப இது யாரு சொல்லு என்று நாம் பார்க்கும் பொழுது இது அசீஸுடைய மனைவியுடைய சொல்லாகத்தான் இது இருக்க முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசீஸுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது நான் அவருக்கு துரோகம் செய்யல என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம்,
அசீஸுக்கு தெரியும் யூசுப் தப்பு செய்யல. யூசுஃப்க்கு முன்னாடி அவரு அதாவது என்ன சொன்னாரு, அசீஸ் தவறு செய்யவில்லை, அதாவது யூசுப் தவறு செய்யவில்லை. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அசீஸுக்கு துரோகம் செய்யவில்லை என்று உறுதி. அப்ப யூசுப் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல வமா பர்ரி நஃப்சி, என்னை நானே தவறு செய்யவில்லை என்று என் மனசை நான் தூய்மைப்படுத்தவில்லை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யல. யூசுஃபுக்கு அவருடைய மனசு தவறை தூண்டல. ஆனா அந்த பெண்மணி தான் அந்த மனசு அந்த மனசு நஃப்ஸ் அம்மாரா என்பது அந்த தவறை, அந்த பாவத்தை செய்ய தூண்டியது. எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லாக இருக்க முடியாது. ஏன்னா யூசுப் தவறு செய்யல. அப்ப அந்த பெண்ணுடைய சொல்லாகத்தான் அது இருக்க முடியும். இரண்டாவதாக, அந்த பெண்மணி தன் கணவனை குறித்து சொல்லியிருக்க முடியாது. என்னுடைய கணவன் அவர் என்னை விட்டு தூரமாக, நான் அவரை விட்டு தூரமாக இருக்க நிலையில் அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன் என்று அந்த பெண்மணி சொல்ல முடியாது. காரணம், அந்த பெண்மணி கணவனுக்கு துரோகம் செய்தாங்க. அத கணவனை நேரடியா பார்த்தாரு. எனவே அந்த பெண்மணி இதை யாரை குறித்து சொல்லியிருக்க முடியும்? யூசுஃபை குறித்து தான் சொல்லியிருக்க முடியும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரைக்கும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பெண்மணிக்கு இவங்க ஒண்ணுமே தவறு செய்யல, துரோகம் செய்யல. யூசுஃபுக்கு என்ன, யூசுப் பெண்ணுக்கு துரோகம் செய்யல, நல்லதை செஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னும் அவங்களுடைய என்னோடு நடந்து கொண்டார்கள் இந்த விவரத்தை அவங்க சொல்லவே இல்லை, யார்த்தையுமே வெளிப்படுத்தவே இல்லை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ இன்று நான் உண்மையை ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னால் இதை யூசுப் அழித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னோட அவ இருக்கும் பொழுது நான் இங்க என்னோட அவருக்கு நிறைய தொல்லை கொடுத்திருக்கிறேன், துன்பத்தை கொடுத்திருக்கிறேன், அவரை நான் வேதனை செய்திருக்கிறேன், அவரை நான் குற்றவாளியாக ஆக்குவதற்கு கடும் பயிற்சி எடுத்திருக்கிறேன். என்னால் தான் அவர் ஜெயிலுக்கு போனார். ஆனால் இப்பொழுது என்னை தூரமாக இருக்கிறார். ஆனா என்னை தூரமாக இருக்கின்ற நிலையில் அவரை நான் தூய்மைப்படுத்துகிறேன். நான் தான் கெட்டு போனவள், என்னுடைய மனசுதான் என்னை தூண்டியது என்று அந்த பெண்மணி சொல்வதாக கருதினால்தான் சரியாக இருக்குமே தவிர இது யூசுஃபுடைய கூற்றாக இது இடம்பெறவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விரிவுரையாளருக்கு மத்தியில இந்த 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஆனால் அது அதாவது இந்த சூராவுடைய 51, 52, 53வது வசனம் 3மே அந்த பெண்மணியுடைய கூற்று என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம, தயக்கம் இல்லாம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலை விட்டு விடுதலை அடைகிறார்கள். மன்னர் சொல்கிறார், முதல்ல சொன்னார் அவரை கூட்டிட்டு வாங்க மட்டும் சொன்னார். முதல் முறையா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுப்பதற்கு முன்னாடி, வெளியே மறுப்பதற்கு முன்னாடி அவரை கூட்டிட்டு வாங்க என்று மட்டும் தான் சொன்னார். ஆனா இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், அவரை என்னிடம் கூட்டுவார்கள், அவரை நான் எனக்கு பிரத்யேகமானவராக பிரசன செக்ரட்டரியாக எனக்கு நான் ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். எதற்காக அந்த விஷயம் மன்னர் சொன்னது? என்ன காரணம்? மன்னருடைய மனசுல அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடம் பெற்றார்கள், உயர்ந்து நின்றார்கள். இதுக்கு என்ன காரணம்? முதல் விஷயம், அந்த கைதி அவரை பற்றி சொன்ன விஷயங்கள், அவரை பற்றி அவருடைய நற்பண்புகள், அவருடைய உயர்ந்த குணங்கள், அவருடைய பொறுமை, அவருடைய இறையச்சம், ஒரு சிறந்த மனிதாக அவர் திகழ்ந்தது, மற்ற கைதிகளை விட ஒரு வித்தியாசமா திகழ்ந்தது, எல்லாம் வெளியே அவரை பாராட்டி இப்பொழுது சொன்ன விஷயம் அவர் மனதை பதிஞ்சிச்சு. 2வது, தான் கண்ட அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை அழகாக சொன்னார். மற்றவர்கள் எல்லாம் அதை புறக்கணித்து இது பொய்யான கனவு, போலியான கனவு என்று புறந்தள்ளி விட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்று அழகான ஒரு தீர்வை, ஒரு விளக்கத்தை அந்த கனவுக்கு அவர் சொன்னார். அது அவருக்கு மிக மிக பிடித்து விட்டது. 3வதாக, அவருடைய நேர்மையை வியந்தார். ஒழுக்க சீலர், கற்பொழுக்க உடையவர், நேர்மையான மனிதர், மார்க்கப்பட்டுடையவர்,
உயர்ந்த பண்புகள் நிறைந்தவர், நற்பண்புகள் உடையவர். எனவே அவரை நாம விடக்கூடாது என்று நினைத்தார். நான்காவதாக, எல்லாவற்றை விட மேலாக ஒரு நிர்வாகத்திறமை அவருக்கு இருக்குது. ஏனென்றால் என்ன கனவு கண்டாங்க? என்ன அந்த கனவுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? அதாவது நீங்க 7 கொழுத்த மாடுகள், 7 மெலிந்த மாடுகள் கண்டீங்க, 7 பசுமையான கதிர்கள், காய்ந்து போன 7 கதிர்களை கண்டீங்க. இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அந்த மெலிந்த மாடுகள் கொடுத்த மாடுகளை சாப்பிடுகின்றன என்றால், நீங்க 7 ஆண்டுகள் தொடர்ந்து விவசாயம் செய்வீர்கள், எந்த ஒரு கஷ்டம் இல்லாம நஷ்டம் இல்லாம. எனவே நீங்க அந்த நல்ல முறையில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தை, செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த 7 வருஷ காலகட்டத்துல நீங்க எதை நீங்க அறுவடை செய்வீங்களோ அதை நீங்க சாப்பிடுவதற்காக நீங்கள் எடுத்து கொண்டது போக மற்றதை நீங்க அதனுடைய கதிகளை விட்டு வச்சிருங்க. அதுக்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகள் வரும், அது கடுமையான வறட்சி நிறைந்ததாக இருக்கும். அந்த நேரத்துல நீங்க சேமித்து வச்ச எல்லாத்தையுமே அது அழிச்சிரும். நீங்க ஏற்கனவே சேமிச்சு வச்சுக்க, சாப்பிடுறதுக்காக சேமிச்சு வச்சுக்கல, அதுதான் உங்களுக்கு பலன் தரும் என்று யூசுப் சொன்னார்களே. அப்போ சொன்னார்கள் சொன்னா அந்த அளவுக்கு ஒரு ஞானம் அவருக்கு இருக்கின்றது. அப்போ அதை சரியாக கையாளக்கூடிய ஒரு திறமை இவர்கிட்ட இருக்கு என்பதை அந்த அரசு அறிந்து கொண்டார். எனவேதான் இவையெல்லாம் அவரை சேர்ந்து யூசுஃபை குறித்த ஒரு நல்ல எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. எனவே சொன்னார், அவரை என்னிடம் கூட்டு வாருங்கள், எனக்காக நான் அவரை பிரத்யேகமாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லப்பட்டது. யூசுப் அவர்கள் வந்தார்கள். வந்த பிறகு சொன்னார், கால இன்னக்கல் யோமல் அதைனா மக்கீன் அமீன், நிச்சயமாக நீர் இன்றைய தினம் எம்மிடம் ஒரு மகத்தான பெரிய இடத்தை பெற்றிருக்கிறீர், பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறீர், நம்பிக்கையாக நீர் இருக்கிறீர் அந்த அரசர் சொன்னார். சொல்லி அசீஸ் என்ற போஸ்ட் அவருக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே அசீஸ் மரணித்து விட்டதாக செய்தி சொல்லுது. வரலாறு ஆசிரியர்கள் விரிவாக சொல்லும் பொழுது அந்த அசீஸ் மரணித்து விடுகிறார். மரணித்து விட்ட அந்த இடம் காலியாக இருக்கின்றது. எந்த அசீஸுடைய வீட்டுக்கு வாங்கப்பட்டு விலை கொடுத்து வாங்கப்பட்டு வளர்ந்து ஆளாகினாரோ அந்த அசீஸுடைய பொறுப்புக்கு அவர் நியமிக்கப்படுகிறார். அசீஸ் ஏற்கனவே சொன்ன மலிக் அரசருக்கு 2வது, அரசருக்கு அடுத்த இடம், அரசு முதல் இடம், அசீஸ் 2வது இடம். அப்ப அசீஸ் என்று அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகிறார். அந்த சமயத்தில் தான் ஸ்பெஷலாக யூசுப் சொல்கிறார், நிச்சயமாக என்னை நீங்க இந்த பூமி கருவூலத்துக்கு அதிகாரியாக ஆக்குங்கள், நிச்சயமாக அதை நான் பாதுகாக்கக்கூடியவனாகவும் அது குறித்த அறிவுடையவனாகவும் இருக்கிறேன் என்று சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், யூசுப் பதவி கேட்டு வாங்கி இருக்கிறாங்க, அப்படி கேட்டு வாங்க கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, லா துருபுல் இமாரா, நீங்க பதவியை கேட்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி என்றால் அதுக்கு மாற்றமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழும். அதுக்குண்டான பதில் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கேட்கிறாங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் அப்படி, ஏன்னா 7 வருஷம் நல்ல ஒரு செழிப்பான காலகட்டம், அதுக்கு அடுத்து ஒரு 7 வருஷம் வறட்சியான காலகட்டம் வரப்போகுது. இப்ப அது செவ்வையான முறையில அது பாதுகாக்கணும். அடுத்த அந்த வறட்சியினுடைய 7 வருஷத்துல மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், மக்கள் கஷ்டப்பட விடக்கூடாது. அப்ப அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு எனக்கு தெரியும், மற்ற யாருமே அது குறித்த அறிவுள்ளவர்கள் இல்லை. அப்போ எனக்கு பதவி தேவை கிடையாது, நான் தான் அதுக்கு தேவை. அந்த 7 வருஷத்தை நல்ல மாதிரி கஷ்டம்லாம் கொண்டு போறதுக்கு நான் தேவை. அப்ப எனவே நான் அதை நானாக பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாட்டு நலனுக்காக, மக்களுடைய எதிர்கால நலனுக்காக அந்த பொறுப்பை அவர் கேட்டார்களே தவிர தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மார்க்கம் அதைத்தான் தடை செய்கிறது. தான் அனுபவிப்பதற்கு அந்த பதவியை, அதாவது இப்ப அந்த பதவியை வகிப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்க, நிறைய பேர் தகுதி உடையவராக இருக்க,
முந்தி சென்று எனக்கு பதவி தாங்க என்று கேட்கக்கூடாது, ஏதோ மார்க்க தடுக்குது. ஆனா அந்த இடத்துல யூசுஃபை தவிர அந்த அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுக்கு தகுதி யாருக்கும் இருக்கல. என்ன சொல்றாங்க, இன்னி ஹபீதுன் அலீம், நிச்சயமாக இதை நான் நன்கு பாதுகாக்கக்கூடியவனாகவும் இதை குறித்து அறிந்தவனாகவும் இருக்கிறேன் என்று யூசுப் சொல்கிறார்கள். ஆக இந்த பதவியை கேட்டு வாங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுத்தான் என்றால் அல்லாஹ் சொல்கிறார், கதாலிக்கு மக்கன்னா யூசுஃபில்லா يتبوأ منها حيث يشاء نصيب برحمتنا من نشاء ولا نضيع أجر المحسنين. இவ்வாறுதான் நாம் யூசுஃபுக்கு இந்த பூமியில் மகத்தான இடத்தை நாம் கொடுத்த இடம் அமைத்துக் கொடுத்தோம். அவர் நாடி இடத்திலெல்லாம் தன்னுடைய இடத்தை அவர் அமைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா யூசுஃபை உயர்த்தினான் என்றால், அதாவது அரசரே யூசுஃபுடைய ஆலோசனையை பெற்றுத்தான் செயல்பட்டார். யூசுஃபுடைய கட்டளைக்கு அரசர் கட்டுப்பட்டார். என்னென்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாட்டு நலனுக்காக சொல்வார்களோ அவை அத்தனையும் அரசர் கேட்டு நடந்தார். அந்த அளவுக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்தாலும் முதல் ஸ்தானத்தில் உள்ளவர் என்ன செய்யணுமோ அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார்கள். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீன் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அவர்கள் கொடுத்திருந்தார். சரி, அதுக்கு பிறகு அந்த 7 செழிப்பான அந்த 7 ஆண்டுகள் நல்ல மாதிரி கழியுது, முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வறட்சியான 7 ஆண்டுகள் பிறக்குது. அந்த 7 ஆண்டுல மிஸ்ர்ல எந்த ஒரு கஷ்டம் ஏற்படல. காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கஜானாக்கு நிரப்பி இருக்கிறாங்க. தானியங்களுடைய எந்தெந்த தானியங்கள் கஜானாக்கள் எங்க நிரப்பணுமோ அங்க நிரப்பி எந்த ஒரு பிரச்சனை இல்லாம வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, தாராளமா தானியங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, சாப்பாடு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது, எந்த கஷ்டம் இல்லாம மிஸ்ருடைய மக்கள் எந்த கஷ்டம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது யூசுஃபுடைய நிர்வாக திறமையை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா மிஸ்ரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல சரியான வறட்சி, அந்த மக்கள் உணவு கஷ்டப்படுறாங்க, வாழ வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதுல பலஸ்தீன் ஒன்று. இப்போ மிஸ்ரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டவரும் மிஸ்ருக்கு வந்து யூசுஃபிடம் உதவி பெற்று கொண்டு செல்கிறார், தானியங்களை பெற்று கொண்டு செல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் தாராளமாக அள்ளி கொடுக்குறாங்க, உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குறாங்க. அப்ப யூசுஃபுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, நிச்சயமாக நம்முடைய சகோதரர்கள் வருவார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் பலஸ்தீன்ல இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப நம்முடைய சகோதரர் வருவார்கள். தந்தை இருக்கிறார்களா இல்லையான்னு தெரியல, சகோதரன் இருக்கிறா இல்லையான்னு தெரியல, அதே போல மற்ற சகோதரன் இருக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. ஆனால் இருந்தா கண்டிப்பாக வருவாங்க என்ற ஒரு எண்ணம் யூசுஃபுக்கு ஏற்படுகின்றது. அவர்கள் நினைத்த மாதிரியே அவர்கள் வருகிறார்கள். அங்கே பலஸ்தீன்ல கேள்விப்படுகிறார்கள், தந்தையே வறட்சி அதிகமா இருக்கின்றது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மிஸ்ர்ல ஒரு ராஜா இருக்கிறாராம், மன்னர் இருக்கிறாராம், எல்லாருக்கும் தாராளம் அள்ளி கொடுக்கிறாராம், மிஸ்ர்ல மட்டும் நல்ல ஆட்சி நடந்து கொண்டு இருக்கின்றதாம், எந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் கஷ்டமே இல்லாம ஒரு வாழ்க்கையை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். மிஸ்ரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களுக்கு அவர் அள்ளி கொடுக்கிறாராம். எல்லாரும் போய் வாங்கிட்டு வராங்க. எனவே நாமளும் அங்க போவோம், போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையின் அனுமதி கேட்டு விட்டு இந்த 10 சகோதரர்களும் மிஸ்ருக்கு வருகிறாங்க. மிஸ்ருக்கு வந்தால் அவர்களை யூசுப் அறிந்து கொண்டார்கள். யூசுப் அவர்கள் அறிய முடியவில்லை. முக்கியம் யூசுப் அவர்களை அறிஞ்சு கண்டுபிடிக்க முடியல. இது யதார்த்தமான ஒரு நிலை. ஏன்னா யூசுப் அவர்களை பார்த்த உடனே என்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து விட்டார் என்று சொன்னால், அவர்களை அறிய முடியல சொன்னா இது எப்பொழுது உள்ள விஷயம். ஏன்னா அவங்க பெரியவர்கள் வந்து முகம் மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வயசு அல்லது அந்த 7 வயசு அந்த காலகட்டத்தை தான் கிணத்துக்கு போடப்பட்டாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும் போது போடப்பட்டாங்க. அப்போ அவருடைய பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இயல்பாகவே ஒரு மனிதனுடைய முகஜாலையெல்லாம் மாறும். அப்போ பெரியவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் பெரியவர்களுடைய முகங்கள் மாறாது இல்லையா? அந்த அடிப்படையில அவங்க அப்படியே இருந்தாங்க. யூசுப் கண்டுபிடித்து விட்டார்கள், அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? நம்ம கணக்கு போட்டு பார்த்தா 7 வயசுல ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். 7 வயசுல கிணத்தை தூக்கி போடப்படுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கு பிறகு மிஸ்ருக்கு வர்றாங்க, அங்க வாலிப பருவத்தை அடைகிறாங்க. ஒரு 15 வயசு ஆகி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 7 ஆண்டுகள் ஜெயில இருக்கிறாங்க. திரும்பவும் ஒரு 7 ஆண்டுகள் ஜெயில இருக்கிறாங்க. 14, 15, 31 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம்
ஜெயில விடுதலையாகி 7 வருஷம் செழிப்பான ஆண்டு கழிந்து விட்டது. அப்ப என்னாச்சு? 7 வருஷம் 30, 35, 31, அதாவது 41 வயசு ஆச்சு. 40 வயசுல அல்லாஹ் அவரை நபியாக ஆக்கி விட்டான். ஒவ்வொரு மனிதரையும் அல்ல என்ன செய்வான்? 40 வயசுல நபியாக ஆக்குறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான். அப்ப நபியாக ஆனதுக்கு பிறகு 40 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள்ல ஒரு 7 ஆண்டுகள் கழிச்சோம்னு சொன்னா ஒரு 33 ஆண்டு அல்லது 32 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய சகோதரரை அவர் சந்திக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சந்திச்ச பிறகு தாராளமாக கொடுக்கிறார்கள். ஆனா தான் யாரும் காட்டிக்கொள்ளல. அவர்களும் ஏதோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு மன்னர் என்று அவர் எண்ணிக்கொண்டார்கள். அவர்களுக்கு என்ன செய்யப்படுது? தானியங்கள் தாராளமாக கொடுக்கப்படுகின்றது. எப்படி கொடுக்கப்படுதுன்னா, ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு மூட்டை, அந்த மாதிரி 10 ஒட்டக சுமை தானியங்கள் கொடுக்கப்படுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 தாங்கன்னு கேட்கறாங்க. எக்ஸ்ட்ரா 2 தானிய சுமை தாங்கன்னு கேட்கறாங்க. ஏன் நீங்க 10 இருக்கீங்க, நீங்க ஏன் எக்ஸ்ட்ரா 2 கேட்கறீங்கன்னு சொல்லும் போது அவங்க இல்ல, எங்களுக்கு ஒரு வயதான தந்தை ஒருவர் இருக்கிறார், இன்னொரு சகோதரர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்ப என் தந்தை இன்னும் இறந்து போகவில்லை, என் சகோதரன் இன்னும் இருக்கிறார் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியா? அப்படி என்று சொன்னால் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஒட்டக தானியம், ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஒட்டக சுமை தானியங்கள் தாரேன் தந்து அவங்க சொல்றாங்க. அதாவது 2 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, அதாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அதாவது தரோட அன்னி ஊஃபில் கைலா வனகைல் முஸ்லி, நான் எப்படி தாராளமாக உங்களுக்கு அளந்து கொடுத்தேன், நான் தாராளமாக அளந்து கொடுக்கக்கூடியவன் என்பதையும், நான் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு கவனிக்கக்கூடியவன் என்பதையும் நீங்கள் பார்த்தீர்கள் இல்லையா? பார்த்துக் கொண்டீர்கள், உங்களுக்கு தாராளமாக நடந்து கொண்டேன் என்று சொல்லிட்டு, நீங்க சொல்ற எப்படி நம்புறது? எக்ஸ்ட்ரா 2 பேர் இருக்கிறத சொல்றீங்கல்ல, ஒரு சகோதரர் இருக்கிற சொல்றீங்கல்ல, இது நாங்க எப்படி நம்புறது? நான் உங்களை நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்க அடுத்த முறை உங்களுடைய சகோதரனை கூட்டிட்டு வரணும். நீங்க அப்படி கொண்டு வரவில்லை என்று சொல்லும், சகோதரனை கூட்டிட்டு வரவில்லை என்று சொன்னால் எந்த உங்களுக்கு தானியம் கிடைக்காது, கிட்டே நீங்க நெருங்கக்கூடாது, கிட்டே நீங்க நெருங்கக்கூடாது என்ற ஒரு பயத்தை காட்டுகிறாங்க. முதல்ல ஆசையை தூண்டிட்டு, நான் நல்ல தாராளமா தரக்கூடியவன், இன்னும் நல்ல தாராளமா தருவேன், எப்போதான் வாங்க தாராளம் தருவேன், ஆனா என்ன நிபந்தனை? நீங்க ஒரு சகோதரன் கூட்டிட்டு வரணும், அப்பதான் நான் நம்புவேன் உங்களுக்கு சகோதரர் இருக்கிறான்னு சொல்லி நம்புவேன். அவனை கூட்டிட்டு வந்தா தாராளமா தருவேன், அவன் கூட்டிட்டு வரலன்னா உங்களுக்கு தரமாட்டேன் என்ற ஒரு பயத்தையும் காட்டுறாங்க. கிட்டே நீங்க நெருங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, காலு சர்வரா அனுபாக என்னால் பாயும், சரி நாங்க நிச்சயமாக நாங்க போய் சொல்லல, எங்க சகோதரர் இருக்கத்தான் செய்கிறார், நாங்க போறோம், எங்க தந்தைகிட்ட நாங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வர முயற்சி பண்ணி நாங்க பேசி பாக்குறோம், என் தந்தையை வற்புறுத்தி அவரை சம்மதிக்க வைக்கிறோம், நிச்சயமாக இந்த விஷயத்துல நாங்க வெற்றி அடைவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த கிரயம் அந்த கிரயம் கொண்டு வந்திருக்காங்க, அந்த தானியம் வாங்குவது கிரயம் கொண்டு வந்திருப்பாங்க, கிரயம். அந்த கிரயத்தை என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களுடைய இந்த பொதிகளையே திருப்பி வைக்க சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்ன சொல்றாங்க நீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? தன்னுடைய அடிமைகள் வேலைக்காரர் கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுடைய கிரயத்தை அந்த கிரய பைய அவங்களுடைய பொதிகளை வச்சிருங்க, மறைச்சு வச்சிருங்க, கிரைய மறைச்சு வச்சிருங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல திறந்து பார்க்கும் பொழுது இந்த கிரைய அவங்க கொண்டு வந்த அந்த அதோடைய ரேட்டு, அந்த பணம் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருப்பதை பார்ப்பாங்க. பார்த்து திரும்ப நம்மள்கிட்ட நமக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க, இதை மட்டும் கொடுத்துட்டாங்க, இத அரசர்கிட்ட சீக்கிரம் கொடுக்க போகணும் என்று சொல்லி அவங்க சீக்கிரம் திரும்பி வர வாய்ப்பு இருக்குது என்ற ஆசை என்று நினைக்கிறாங்க. ஏன்? தன்னுடைய சகோதரனை பின்யாமீனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேராசை. அப்பதான் இந்த கிரயத்தை திருப்பி கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை திருப்பி கொடுப்பதற்காக நீங்க நான் கொடுத்தது திருப்பி தந்துட்டீங்க, திரும்ப கொண்ட கொடுக்கறதா வந்திருக்கோம் திருப்பி வருவாங்க. அப்படி வரும்போது என்னுடைய சகோதரர் பின்யாமியை கூட்டிட்டு வருவாங்க, அவனை சீக்கிரம் பார்க்கணும் என்ற பேராசையில யூசுப் சரி செய்யறாங்க. அப்படி செய்ய சொல்றாங்க. அந்த மாதிரி அவர்கள் கொடுத்த அந்த தானியத்துக்காக கொடுத்த அந்த கிரயம் மீண்டும் அவர்களுடைய பொதியிலே என்ன செய்யப்படுது, வைக்கப்படுகின்றது. அதை கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். சென்ற பிறகு தன்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்றாங்க,
தந்தைட்டு போய் இந்த மிஸ்ருடைய அந்த மன்னரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். அவருடைய நற்குணம், அவர் தங்களை கவனித்த விதம், தங்களோடு நடந்து கொண்ட விதம், அவருடைய அந்த உயர்ந்த பண்புகள், இதெல்லாம் குறித்து நல்லா பாராட்டி பேசுறாங்க. பேசுறப்ப சொல்றாங்க, அடுத்த முறை நம்முடைய பின்யாமீனை கூட்டிட்டு போகணுமா, அப்படி கூட்டிட்டு போகணும்னா நமக்கு தானியம் தரமாட்டாங்களாம் என்று அவர்கள் சொன்ன போது யாக்கோலே தான் சொல்றாங்க, யாக்கோலே நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இது எப்படி நம்புவேன்? இதுக்கு முன்னாடி நீங்க இப்படிதான் யூசுஃப என்னிடம் சொல்லிட்டு கூட்டிட்டு போனீங்க. ஆனா திருப்பி வரும்போது எங்கேயோ அவனை காணாம ஆக்கிட்டு தூக்கி போட்டுட்டு எது ஓனாய் கடிச்சு சொல்லி என்ன சொன்னீங்க. அப்போ உங்களை நம்புனேன். அப்ப நம்பினவன் இப்ப மீண்டும் இந்த பின்யாமீனை கூட்டிட்டு போன்னு சொல்லி எப்போ எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பிறகு இன்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுஃபை மறக்கவில்லை. அப்ப திரும்பவும் நீங்க என்ன செய்றீங்க? அதே நாடகத்தை நீங்க ஆடுறீங்க. ஆனா அவங்க சொன்னது உண்மை. அன்றைக்கு சொன்னது பொய், இன்னைக்கு சொல்றது உண்மை. ஆனா ஏற்கனவே பொய்யான நாடகம் ஆடியதால இந்த உண்மை சொல்றது அவளை நம்ப முடியல, நம்ம மறுக்கிறாங்க. பொய்யர்களின் நிலைமை இதுதான். ஒரு முறை பல முறை பொய் சொல்லிட்டாங்கன்னா அந்த பொய்யனுடைய அவன் உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் உண்மையை சொன்னாலும் கூட யாருமே அந்த உண்மையை, அது உண்மையாக இருந்தாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. காரணம் அவன் பொய்ன்னு சொல்லி, அவன் பொய் தான் சொல்லுவாங்க. இது பொய்யர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை. அப்ப ஏற்கனவே பொய்யான நாடகம் ஆடியதால இத என்ன செய்யறாங்கன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இதை நம்ப மறுக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சகோதரர்கள் மிகவும் வற்புறுத்தவே, தந்தையை நீங்க ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, நமக்கு தாராளமா தந்திருக்கிற, திரும்பவும் நாங்க அவனை கூட்டிட்டு போனோம்னா இன்னும் 10க்கு அதாவது இன்னும் அதிகமான, ஏற்கனவே நம்ம தாராளமாக நம்ம தானியங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், திரும்பவும் போறோம்னா இன்னும் அதிகமாக வாங்கிட்டு வரும், நமக்கு தான் நம்ம லாபம், நம்ம கஷ்டப்பட அவசியம் இல்லையே என்று சொன்ன போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியா? அப்படி என்று சொன்னால் எனக்கு நீங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும். என்ன வாக்கு? பின்யாமினை நிச்சயமாக எக்காரணமும் இன்றி அவனை தொலைக்காமல் நீங்கள் அவன் அல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாது, அவனை மீண்டும் என்னிடம் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மக்கமார்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன பிறகு அதே போன்று தன்னுடைய தந்தைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, வாக்கு கொடுக்குறாங்க. தந்தைகிட்ட வாக்கு கொடுக்க, நிச்சயமாக தந்தையை இந்த முறை நிச்சயமாக பின்யாமீன் நாங்க உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வந்துருவோம், நீங்க நம்புங்க, எங்களை நீங்க நம்புங்க. அவங்களால என்ன செய்யணும் சொல்ல முடியல, யூசுப் விஷயத்துல எங்க நம்புறவங்க சொல்ல முடியல, அந்த வார்த்தையை அவங்க சொல்ல முடியல. காரணம் அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பு செய்யல, அந்த மாதிரி எங்களுக்கு தவறு நடக்காது, நிச்சயமாக நான் என்ன செய்வோம், பின்யாமீனை உங்கள்கிட்ட கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது சொல்றாங்க, அதாவது காலல்லாஹு அலாமா நக்குல் வக்கீல் சொல்றாங்க, அல்லாஹ் அலாமா நக்குல் வக்கீல், அந்த அல்லாஹ் இருக்கிறானே நாம சொன்ன விஷயத்திற்கு அல்லாஹுவே பொறுப்பாளனாக இருக்க என்று சொல்லி அல்லாஹ் பொறுப்பை சாட்டுகிறார். பொறுப்பை சாட்டி விட்டு அதை பிள்ளையை கூட்டிட்டு போங்க. ஏன்னா யூசுஃபுக்கு பிறகு பின்யாமீனை பொத்தி வளர்க்குறாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், எங்கேயும் தனியா அனுப்புறது இல்லை, இவங்க நம்பி அவங்களோட எங்கேயும் தனியா அனுப்புறது இல்லை. எனவே இந்த முறை வற்புறுத்தி சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, பிள்ளைய பின்யாமீனை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பும் போது அவங்க சொல்றாங்க, அதாவது யா பனி லா ததுகுலு மின் பாபி வாஹிதின் வதுகுலு மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, என்னுடைய அருமை மக்களே, நீ எல்லாம் ஒரே வாசல நுழையாதீங்க, தனித்தனி வாசல நீங்க நுழையுங்க என்று சொல்றாங்க. ஏன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 11 பேரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாதி அழகு கொடுத்திருந்தான். இது மற்ற சகோதரர்களுக்கு கொஞ்சமாவது அழகு இருந்துச்சு, அவங்க அழகா தான் இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய அந்த ஒரு பங்கு, அதனுடைய ஒரு பகுதி என்ன செய்யப்பட்டுச்சு, மற்ற சகோதரர் கொடுக்கப்பட்டுச்சு. மற்ற சகோதரரும் கொஞ்சம் அழகா தான் இருந்தாங்க. காரணம் அது அவங்களுடைய பாட்டி வழிமுறை. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்து பெண்மணிகள்ல மிக்க பேரடியாக இருந்தார்கள். அஜ்மனு நிசா ஃபி தாக்கல் ஜமன் சாரா அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் மிக பேரடியாக இருந்தார்கள் அவர்கள். அப்ப அந்த வம்சத்துல வந்ததுனால அழகு கொஞ்சம் இவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப எல்லா பிள்ளைகளும் அழகாக இருந்தாங்க. அது ஒரே தந்தைக்கு பிறந்த, அது 11 பேர் இல்லையா? அப்ப கண்ணு பட வாய்ப்பு இருக்குது, கண்ணேற விட வாய்ப்பு இருக்குது.
அப்போ இதனால மக்கள் பொறாமைப்படக்கூடும். எனவே அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்யுங்க, எல்லாம் தனித்தனியா நீங்க போங்க என்று பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகிறார்கள். அந்த அந்த காலத்துல மிஸ்ர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான சுவர்களால் மிஸ்ர் சூழப்பட்டிருந்துச்சு. அப்ப பிரத்யேகமான 4 வழி இருந்துச்சு, 4 பாதை இருந்துச்சு. அப்ப அந்த 4 பாதையில என்ன செஞ்சாங்க, தனித்தனியா பிரிஞ்சு தனித்தனியா ஒரு குழுவா என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் 11 பேரு போனார்கள். அல்லாஹ் சொல்றான், இப்படி யாக்கூப் சொன்னதுனால அல்லாஹ்வுடைய கதில இருந்து அவங்க தவிக்க முடியாது. அல்லாஹ் என்ன நாடிருக்கான் அதான் நடக்கும், அல்லாஹ் தக்தீர்ல என்ன எழுதியிருக்கானோ அதான் நடக்கும். ஆனாலும் அவருடைய உள்ளத்தை ஏதோ தோணியது அவர் செய்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது அல்லாஹ் யாக்கூப் குற்றம் பிடிக்கல. என்னதான் யாக்கூப் பாதுகாப்பா பிள்ளைகள் அனுப்பி வச்சாலும் அல்லாஹ் விதித்ததான் நடக்க போகுது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். அப்ப தெளிவுபடுத்திய பிறகு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தன்னுடைய தந்தை தங்களுக்கு கட்டளையிட்ட மாதிரியே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உள்ளே தனித்தனி வழியாக உள்ளே நுழைந்தார்கள். வலம்மா தகவல் நஹை தமரம் அபூஹும் மா கான யப்னி அன்ஹும் அல்லாஹ் மின் ஷைஇன் இல்லா ஹாஜத்தன் ஃபி நஃப்ஸி யாக்கூப கதாஹா வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு வலாக்கின் அக்ஸர் நாஸி லா யஅலமூன். இதோட அது உள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் தந்தை சொன்ன மாதிரி உள்ள போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, வலம்மா தகவல் அலா யூசுஃப் ஆவா இலைஹி அஹாஹு கால இன்னி அனா அஹூக ஃபலா தப்தஸ் பிமா கானூ யஅமலூ. தன்னுடைய சகோதரனை தனியாக வரவழைத்துக் கொண்டு தனியாக வைத்துக் கொண்டார். சகோதரர் பின்யாமின் மட்டும் தனியாக வரவழைத்து தன்னோடு அமர்த்தி கொண்டார்கள். சொன்னாங்க, நான் தான் அவனுடைய சகோதரர் யூசுப், அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படாதே என்று இவன் பின்யாமிட்டு சொல்றாங்க. விரிவராக சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நான் விளக்கம் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த மாளிகையில இந்த 2 சகோதரர் ஒரு ரூம்ல உட்கார வைக்கப்பட்டாங்க. 2 பேரை ஒரு ரூம்ல உட்கார வைக்கப்பட்டாங்க. அப்போ 10 பேருக்கு 5 ரூம், ஒரே ஒரு ரூம் மட்டும் ஒரு ஆளுக்கு, அது பின்யாமின் மட்டும் தனியா இருக்கிறாங்க. அதை கண்டுபிடித்த யூசுப் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் பின்யாமிட்ட போய் ரகசியமா பேசி அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லி 2 சகோதரர் ஒன்று சேர்ந்தார்கள். இது யூசுஃபுடைய ஏற்பாடு. இந்த மாதிரி வருவாங்க, வந்தா நீங்க வந்த உடனே இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே செஞ்சுக்காங்க, ஏற்பாடு செய்து விட்டார்கள். இப்போ இந்த மாதிரி தன்னுடைய சகோதரனை கண்டுபிடிச்சு சகோதரனோடு அவர்களை பின்யாமினை தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ப அடுத்த ஒரு கட்டம், இப்படி திரும்பி போறாங்க. فلما جهزهم بجهازهم جعل السقاية في رحل أخيه ثم أذن مؤذن أيتها العير إنكم لسارقون. அவர்களுக்கான தயாரிப்பை செய்து தானியங்கள் அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவர்கள் புறப்பட தயாரான போது யூசுப் சொன்னார்கள், அரசருடைய அந்த குவளையை, நீர் அருந்து குவளையை அவங்களுடைய பொதி, என்னுடைய சகோதரன் பின்யாமினுடைய பொதியில நீங்க வச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சிகாயான்னா குவளை, தண்ணி குடிக்கக்கூடிய அரசுடைய குவளை. அது தங்கத்தாலோ அல்லது வெள்ளியினாலோ செய்யப்பட்டிருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பின்யாமின் பொதி இருக்குல்ல, ஒவ்வொரு ஒட்டகத்துக்கும் ஒரு தானிய சுமை கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ பின்யாமினுடைய தானிய சுமையில அந்த பொதியில அந்த குவளையே என்ன செஞ்சாங்க, மறைச்சு வச்சுட்டாங்க. மறைச்சு வச்சு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பு செய்கிறார். யா ஐயுஹல் ஐரு இன்னக்கும் லசாரிகூன், ஓ ஒட்டக கூட்டத்தாரே கொஞ்சம் நில்லுங்கள், நீங்க திருடர்கள் என்று சொல்கிறார். இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் உடனே அவங்க அதை விட்டு கிளம்புன உடனே இந்த அறிவிப்பை செஞ்சிருந்தாருன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். என்ன இப்பதான் கிளம்பணும், அதுக்குள்ள எப்படி திருட்டு போச்சு கண்டுபிடிச்சாங்க, அப்ப இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, இவங்கதான் ஏதோ வேண்டு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால யூசுப் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த ஒரு அழகிய உபாயத்தை கற்றுக் கொடுக்குறான். ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்னாரா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தந்தையை விட்டு பிரிப்பதற்காக சூழ்ச்சி செய்து எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதற்கு பகரமாக அதே போன்ற ஒரு சூழ்ச்சியை நியாயமான முறையில், நேர்மையான முறையில் அல்லாஹ் தஆலா செய்ய சொல்கிறான், யூசுப் கற்றுக் கொடுக்கிறான். அதே பின்யாமீனை அந்த சகோதரரை விட்டு பிரித்து தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக யூசுப் செய்யக்கூடிய ஒரு சதி, ஒரு சூழ்ச்சி. இது நியாயமான நேர்மையான சூழ்ச்சி. அவர்கள் செய்தது மோசமான தப்பான சூழ்ச்சி.
இது வந்து இங்க அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்ச்சி, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய உபாயம். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து திருடிட்டீங்க அப்படின்னு ஒரு அறிவு செய்யறாங்க. தூரமா போனதுக்கு அப்புறம் தான் அறிவு செஞ்சா நம்புவாங்க என்பதற்காக. இப்ப இதுல வந்து விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னக்கும் சாதிலா சாதிக்கிறப்ப இவங்க போய் தான் சொல்றாங்க, இவங்க தெரியுதான் செய்யும். இவங்களே மறைச்சு வச்சுக்கிட்டு இவங்களே வந்து மத்தவங்களை திருட்டு பள்ளியை சுமத்துறாங்க, இது சரியா அப்படின்னு கேள்வி எழுவது இயல்பு. எனவே எப்படி நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த கொலை வைத்தவர் வேறு ஒருவர் இருப்பார், கொலையை வைத்தவர் வேறு ஒருவராக இருப்பார். அது அவருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம், அந்த ரகசியம். அறிவிப்பு செஞ்சவர் வேற ஒருவராக இருக்கிறார், அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்ப அறிவிப்பு செஞ்சவர் என்ன செய்யறாருன்னா, திருட்டு கூட போகுதுன்னு சொல்லிட்டு இன்னக்கும் நசாரிக்கோன், நீங்க திருட்டுறீங்க திரும்பி வாங்க என்று அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அவங்க வந்து ஆச்சரியம், திடுக்கிறாங்க. அந்த 10 பேரும் திரும்பி வர்றாங்க. திரும்பி சொல்றாங்க, மாதா தப்கிதூன், நீங்கள் எதை தொலைத்தீர்கள் என்று சொல்றாங்க. இவங்க வந்து நாங்க எதை திருடணும் கேட்கல, நாங்க எதை திருடணும் கேட்கல. அல்லாஹ்வுடைய வார்த்தை அழகா கவனிக்கணும். அல்லாஹ் அருமையான வார்த்தை பயன்படுத்துறான். ஏன்னா அவங்க திருடவே இல்லையே, அவங்க திருநாதான் அந்த விஷயத்தை அவங்க வந்து அப்படி சொல்ல முடியும். நாங்க என்ன திருடணும் அப்படி சொல்ல முடியும். இது அரபியுடைய அரபி பாஷையினுடைய அழகு. இது நம்ம பாஷையா நம்ம அப்படிதான் கேட்போம். எங்க நாங்க திருடமா, நான் என்னது திருடணும் அப்படின்னு நம்ம கேட்டுருப்போம், நம்ம கேட்போம். திருடாவிட்டாலும் நம்முடைய பாஷையை நம்ம அப்படியே கேட்க முடியும். நாம போய் நீங்க எதை தொலைச்சின்னு கேட்க முடியாது. ஆனா அரபி அப்படி கிடையாது, அரபியில் அப்படி கிடையாது. அரபியுடைய லாங்குவேஜ் அழகு எப்படின்னு சொன்னா, செஞ்சாதான் அதை சொல்லி கேட்பாங்க, தெரியும் செய்யலன்னா வேற மாதிரி கேட்பாங்க. அதாவது மாத தக்குதும், நீங்கள் எதை தொலைத்து விட்டீர்கள் என்று அவர்கள் கேட்டுட்டே வராங்க. வந்து சொன்னா சுவா அல் மலிக், மலிக்குடைய அந்த கூளை, சுவான்னா அந்த சான்னு சொல்றோமா இல்லையா, சா அளக்கக்கூடிய அளவை, தானியங்கள் அளக்கக்கூடிய அளவை, அதுதான் சுவான்னு சொல்லுவாங்க. இப்ப சிகாயா சுவா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சிகாயாவும் சுவா ஒண்ணுதான். ஆனா அதை வைத்து தானியங்களை அளக்கவும் செய்வார்கள். அந்த இதை வந்து மன்னர் தண்ணீர் அருந்துவார். ஒரே இதுல தானியத்தை அளக்கவும் செய்வார்கள், மன்னர் அதே கூடையில தண்ணீர் அருந்துவார். எனவே அதுக்கு சிகாயான்னு சொல்லியிருக்காங்க. இங்க சுவா என்ற பெயர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இன்னொரு 2-3 பேர் அதுக்கு இருக்கு. அப்ப சுவா ஏற்கனவே சிகாயான்னு சொன்னாங்கல்ல, கூடைன்னு சொன்னாங்க, அதே தான் இதுவும். மன்னருடைய கூடையே காணல, நீங்க தான் எடுத்திருக்கீங்க என்று சொன்ன போது நாம சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க அதாவது நாங்க வந்து பூமியில் குழப்பம் விளைவதற்காக நாங்க வரல. நாங்கள் பூமியில் குழப்பம் செய்வதற்காக நாங்க வரல, நாங்கள் திருடல, அல்லாஹ்வின் சத்தியமாக என்று சொல்கிறார்கள். அப்போ திரும்ப கேட்கிறாங்க, அப்படியா, சரி நீங்க திருடல, நாங்க வந்து தேடி பார்க்கிறோம், உங்க பொதிகளை தேடி பார்க்கிறோம், நீங்க உண்மையாளர்களாக இல்ல, நீங்க பொய் சொல்லிட்டீங்க, நீங்க தான் திருடி இருக்கீங்கன்னு சொல்லி முடிவு வந்தால் அதுக்குடைய தண்டனை என்ன என்று சொன்ன போது அவர் சொல்கிறார்கள், காலு ஜஸாஉஹு, அதாவது யாருடைய பொதியில் அந்த கோலை கண்டுபிடிக்கப்படுகின்றதோ அவர்தான் அதற்கு தண்டனை. அவர் வந்து அதுக்கு பக்கமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். யாருடைய பொதியில அது கண்டுபிடிக்கப்படுதோ அவர்தான் தண்டனை. ஏன் கதாலிக்கு நஜ்ஸில், இவ்வாறுதான் நாங்கள் அநியாயக்காரர்களுக்கு தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்றால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மில்லத்துல, அவங்களுடைய ஷரியத்துல இந்த மாதிரி தான் ஒரு சட்டம் இருந்துச்சு, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் யாக்கூப் தன்னுடைய பிள்ளைகள் கட்டுக் கொடுத்துருந்தாங்க. இப்போ சொல்றாங்க, அப்ப இது வந்து இவங்களோட சட்டம் வேற, இந்த மிஸ்ர் நாட்டுடைய சட்டம் வேற. எனவேதான் முதல்ல இவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அப்ப நீங்க தான் திருடீங்க சொன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்க என்ன சொன்னா அதை வந்து உளறிட்டாங்க. ஏன் அவங்க நம்பிக்கை இல்லை, ஏன் அவங்க தெளிவா சொல்றாங்க, உலகத்தை ஏன் வந்து தயக்கம்னு அவங்க சொல்றாங்கன்னா, அவங்க திருடல, உண்மையிலே திருடல தானே. அப்ப அந்த தைரியத்துல அவங்க சொன்னாங்க, கெடுத்து காட்டினாங்க. அப்போ என்ன செய்யப்படுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த அந்த தந்திரத்தின்படி யூசுப் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து ஆரம்பத்துல பின்யாமினுடைய அந்த பொதியை செக் பண்ணக்கூடாது,
பெரிய ஆள் இருந்து வரணும், பெரிய மகன் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஆளுடைய முதல்ல பெரிய மகனுடைய பொதியிலிருந்து என்ன செய்யப்படுது, அது செக் செய்யப்படுது. அதை வந்து தேடுறாங்க, ஒரு ஆளா தேடுறாங்க. 1 2 3 4 5 10 வரைக்கும் தேடி பாக்குறாங்க. 10 பொதியிலும் எந்த ஒரு இது கண்டுபிடிக்க முடியல. இல்ல, கடைசியா பின்யாமினுடைய அந்த புதிய அந்த தானிய சுமை என்ன செய்யறாங்க, திறந்து உள்ள தேடும் பொழுது அங்கிருந்து அந்த கூளை எடுக்கிறார்கள். இதோ திருடப்பட்டிருக்க, என்ன செய்ய போறீங்க நீங்க, திருடப்பட்டிருக்க என்று சொல்லப்படுது. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தந்திரம். உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். فبدأ بأوعية قبل وعاء أخيه ثم استخرجها من وعاء أخيه. முதல்ல மற்றவர்களுடைய பொதியிலிருந்து ஆரம்பமாகியது, தேடுவதற்கு ஆரம்பித்தார்கள். பிறகு கடைசியாக அவருடைய சகோதரன் பொதியிலிருந்து அந்த குலை எடுத்தார்கள். எடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றான், கதாலி கித்னால் யூசுப், இவ்வாறுதான் நாம் யூசுஃபுக்கு சூழ்ச்சியும் வழி கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிறகு மாக்கான மணிக்கு இல்லா யஷா அல்லாஹ், ஏன்னா அந்த அந்த மன்னருடைய அந்த சட்டத்துல வேற சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்தை இந்த எடுக்க முடியும். இந்த மாதிரி திருடனையே பிடிச்சு வச்சு வைத்துக் கொள்ள முடியாது. அங்க என்ன சட்டம் இருந்துச்சுன்னா, ஒரு ஆள் திருநானா அவரை அடிக்கப்படும், அவருக்கு அடிக்கப்படும். அந்த திருட்டனுடைய எவ்வளவு வந்து அதோட ரேட்டோ அது மதிப்போ அதுக்கு டபுளாக அவர்கிட்ட வசூலிக்கப்படும். இதான் அந்த நாட்டு சட்டமாக இருந்துச்சு. அது யூசுஃபுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னா அவங்க வந்து தன்னுடைய சகோதரர் பிரிந்து சென்று விடுவார். எனவே அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்க, எனவே உங்கள் சகோதரனை நாங்கள் பிடித்து வைத்துக் கொள்வோம், திருமணம் தரமாட்டோம் என்று சொன்னாங்க. உடனே அவர்கள் சொல்றார்கள், இவர் திருடினார் என்றால் இதற்கு முன்பு இவருடைய சகோதரர் திருடி இருக்கிறார் என்று உடனே யூசுஃப் வழி போட்டாங்க. பொறாமையோட உச்சகட்டம் இது. யூசுஃப் என்ன தப்பு செஞ்சாங்க? முதல்ல தப்பு செய்யாமலேயே அவர்கள் சூழ் செய்து தந்தை மூலமாக அவர்களிடம் பிரிக்கப்பட்டார்கள். அப்ப அவ்வளோ சின்ன வயசுல அவர் மீது பொறாமை கொண்டு இந்த அளவுக்கு சூழ்ச்சி செஞ்சு தந்தையை பிரித்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகும் அவர் மீது உள்ள பொறாமை குறையில சொன்னா எந்த அளவுக்கு உச்சகட்டத்தில் பொறாமை இருந்திருக்கு. தன்னுடைய சகோதரர்கள் அவங்க பார்க்கல, தாயா பார்த்தாங்க. சகோதரனா இருந்தாலும் தாய் வேறையா இருந்தாலும் என்னுடைய தகப்பனுக்கு பிறந்த யூசுப் பிறந்தவர் என்பதை கூட அவர்கள் பார்க்கல. அந்த அளவுக்கு பொறாமை அந்த பாசத்தை கண்ணை மறைச்சிருச்சு. என்னதான் பொறாமை காரணம் என்று தேவைப்படுது. சொல்றாங்க, யூசுப் திருட்டார், சகோதரர் இருந்தாரு, யூசுப் சகோதரர் அவர் இருந்தாரு, அவரு மோத்தா போயிட்டாரு, அவரு திருடாரு, அவர் திருட போய்தான் இவனு திரு இருக்கிறான் என்று வழிபட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப கவலைப்பட்டாங்க. யூசுப் உள்ளுக்குள்ளேயே வேதப்படுறாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை உள்ளுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளேயே போட்டு புதைச்சு வேதப்படுறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, அன்தும் ஷர்ரு மக்கானா, நீங்கள் வந்து இருக்கிறதே மிக மோசமான ஆட்கள் நீங்க தான் அப்படி சொல்றாங்க. இடத்தால் நீங்கள் மிக மோசமான என்று உள்ளுக்குள்ளே சொல்றாங்க. அந்த அளவுக்கு எம்எல்ஏ என்ன பொறாம உங்களுக்கு, நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன் என்று கவலைப்பட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே புழுங்கி அப்படியே வேதனைப்படுறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனாலும் அதை சகிச்சுக்கிறாங்க. அல்லாஹ் நீங்க சொல்லக்கூடிய வர்ணனையை அதிகமாக அறியக்கூடியதாக இருக்கிறான் என்று உள்ளேயே சகிச்சு கொள்றாங்க. சகிச்சுக்கிட்டு சொல்றாங்க, நாங்க வந்து நீங்க சொன்னதைப்படி, நீங்க சொன்ன சட்டத்தின்படி பின்யாமீன் இவருடைய திருடி விட்டார், எனவே இரண்டாங்க நாங்க பிடிச்சு வச்சுக்கிறோம், தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு ரொம்ப திடுக்கிறாங்க. என்ன கெத்தா பேசினாங்க, ரொம்ப தைரியமா பேசுறாங்க. திருடன்னு சொன்னாங்களே, இப்படி மாட்டிக்கிட்டோமே, இப்படி போய் நம்ம வந்து சொல்லி நம்ம தைரியமா சொன்னோம், திருடவே இல்லை இருந்து ரொம்ப கெத்தா சொன்னோமே, இப்படி மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அவங்களால தாங்கிக் கொள்ள, அந்த விஷயம் தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ சொல்றாங்க, காலு யா அய்யுல் அஸீஸ் இன்னலஹு அபன் ஷைഖன் கபீரன் ஃபகுத் அஹதனா மகான இன்னா நராக முஹ்ஸினீன். அசீஸ் அவர்களே, அவருக்கு ஒரு வயதான ஒரு தந்தை இருக்கிறார், ரொம்ப கவலைப்படுவார். இவரை வந்து நாங்க திரும்பவும் கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம், திரும்ப எங்களோட அனுப்பி வைங்க,
தரமாட்டேன், அன்ப மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்தாங்க. நாங்க அவரை ரொம்பவும் வற்புறுத்தி வாக்கு கொடுத்து நிச்சயமாக இவரை நாங்க தொலைக்க மாட்டோம், உங்கள்கிட்ட திருப்பி கொண்டு வாக்கு கொடுத்துருக்கோம். எனவே ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க வயதான தந்தை. எனவே அவருக்கு பதிலாக எங்களை யாராவது ஒருத்தர் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அவரை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா கால மஆதல்லாஹி அன்னாகுத இல்லாம வஜத்னா மத்தானா இன்தஹு இன்னா இலல்லாஹி லாலிமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவன் மறுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யாருடைய சுமையில் இந்த திருடப்பட்ட பொருளை எடுத்தோமோ அவர்களை தவிர வேறு யாரையும் நாங்கள் தண்டிக்க மாட்டோம், பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக சொல்லி விட்டார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அதை அங்கீகரித்தான். அல்லாஹ் சொல்றான், ஃபோக குல்லி தி இல்மின் அலீம். அதாவது நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா. இவ்வாறுதான் நாம் நாடக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்துகிறோம். ஃபோக குல்லி தி இல்மின் அலீம். ஒவ்வொரு அறிஞருக்கு மேலையும் ஒரு அறிஞர் இருக்கிறார் என்று அவர் சொல்றான். அதாவது நீ ஒரு திட்டம் திட்டியா, உன்னை விட சிறந்த திட்டத்தை யூசுப் திட்டார். இப்படி மேல மேல போய் 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 கடைசி உச்சமான ஒரு அறிஞர் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். கீழ்நிலை, இரண்டாவது நிலை, மூணாவது நிலை, நடுநிலை, கடைசி உச்சமான அறிஞர் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் அலீம். இப்படி உலகத்துல அல்லாஹ் அப்படிதான் படைச்சு வச்சிருக்கான். அப்போ நீங்க அவரை சூழ்ச்சி செஞ்சு, அதாவது தந்தையை விட்டு பிரிப்பதற்காக ஒரு மோசமான தீய சூழ்ச்சி நீங்க செஞ்சீங்க, அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? எனவே அல்லாஹ் இந்த சூழ்ச்சி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்றால் இதை பற்றி என்ன சொல்லப்படுது? இப்படி சூழ்ச்சி செய்யலாமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூழ்ச்சி செய்யலாமா? ஒரு நபியாக இப்படி செய்யலாமா என்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகின்றது. இதுக்கு விரிவதாக என்ன அழகான பதில் தருகிறார்கள். அதாவது முதல் சூழ்ச்சி தான் தவறு, இரண்டாவது சூழ்ச்சி தவறு கிடையாது. குர்ஆனை இப்ப நீ பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா மக்கரு மக்கரதான் சொல்லுவான். அவர்கள் சூழ்ச்சி செஞ்சார்கள், அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். எக்கீதுன கைதா வகீது கைதா. அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் சூழ்ச்சி செய்கிறேன். அப்ப அல்லாஹ் சூழ்ச்சி இரண்டாவது இடத்துல தான் இருக்கும், மற்றவர்கள் சூழ்ச்சி முதல் இடத்துல இருக்கும். முதல்ல சூழ்ச்சி செய்யறதா தப்பு, அந்த முதல் சூழ்ச்சி தான் தவறு. இரண்டாவது சூழ்ச்சி ஹக்கு, அது செய்யலாம். அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பழிக்கு பழி. எவ்வாறு நாம் பழி வாங்கப்பட்டோமோ அதே போன்று என்ன செய்யலாம், நாமும் பழி வாங்கலாம். எவ்வாறு நாம சூழ்ச்சி செய்யப்பட்டோமோ அதே போன்று நாமும் சூழ்ச்சி செய்யலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் செஞ்ச சூழ்ச்சி தவறான சூழ்ச்சி, அது தீய சூழ்ச்சி. யூசுப் செய்த சூழ்ச்சி சரியான சூழ்ச்சி, நியாயமான சூழ்ச்சி. அல்லாஹ் தஆலா அதுக்கு அறிவிச்சிருக்கிறான். எனவே அவர்கள் தன்னுடைய தந்தையிடமிருந்து தன்னை பிரித்த மாதிரி தன்னுடைய சகோதரனை செஞ்சாங்க, சூழ்ச்சி செஞ்சு அவர்களை பிரித்து விட்டார்கள். இப்போ பின்யாமீன் யூசுஃபோடு பத்திரமா இருக்கிறாங்க. இப்ப ஃபலமஸ்ஸை அஸ்முஹு ஹலசு நஜியா கால கபீருஹும் அன்ன அபாக்கும் கத் அஹத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹி வ மின் கபுல் மா ஃபர்ரத்தும் ஃபீ யூசுஃப் என்று அங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ யூசுஃப்ட்ட பேசி பேசி நிராசை அடைஞ்சிட்டாங்க. இனியும் யூசுப் சம்மதிக்க மாட்டார். யூசுப்னா அவங்க, நான் சொல்றேன், அவங்க அந்த அரசர் இனியும் அரசர் சம்மதிக்க மாட்டார். எவ்வளவு பேசியாச்சு, இனி அவ்வளவுதான். அப்போ அப்படின்னு நிராசை என்ன சொன்னாங்கன்னா, ஹலசு நஜியா, ஒருவருக்கு ஒரு ஆலோசனை செய்தவனாக தனியாக சென்றார்கள். தனியாக ஒரு ஓரமா போய் ஆலோசனை செய்கிறார்கள். அப்ப கால கபீர்கும், அவர்கள் மூத்தவர் சொல்கிறார், உங்களுடைய தந்தை உங்களிடமிருந்து வாங்கிய அந்த வாக்குறுதி நினைவு கூறுங்கள். ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயம் தவறு செஞ்சுட்டீங்க. யூசுஃபுடைய விஷயம் தவறு செஞ்சு தந்தை உங்களுக்கு கோபமாக இருக்கிறார்கள். அதனால பின்யாமீன் நம்மளோட அனுப்பாம இருந்தாங்க. இப்ப அவரை வற்புறுத்தி நாம அவங்க கொடுத்த வாக்குறுதியை நம்பி நம்முடைய தந்தை அனுப்பி வைத்தார்கள். அதை நீங்க நினைவு கொள்ளுங்கள். தந்தையிட்ட போய் நம்ம என்ன சொல்ல போறோம்? எனவே தந்தையுடைய முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை. என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி கொடுக்கின்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். நான் அங்கேதான் இருப்பேன். அல்லாஹ் என்னோட விஷயத்துல என்ன ஒரு முடிவு செய்யறானோ அது வரைக்கும். அல்லாஹ் விஷயத்துல நான் இங்கேயே மூத்தா போற மாதிரி முடிவு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே மூத்தா போய்க்கிறேன். ஏதாவது இங்க ஆபத்து வர நானா இங்கேயே அந்த ஆபத்துல வந்துட்டு போட்டோம், நான் வரமாட்டேன். ஒண்ணு என் தந்தை என்ன அங்க வர அனுமதிக்கணும், அல்லது அல்லாஹ் விஷயத்தை ஏதாவது முடிவு எடுக்கணும். அது வரைக்கும் இந்த பூமியை விட்டு நான் நகரவே மாட்டேன் என்று சொல்லிட்டு நீங்க போங்க. நீங்க போங்க, உங்களுடைய தந்தைகிட்ட போய் திரும்பி சென்று நீங்க சொல்லுங்கள், யா அபானா இன்னபனக சரக், உங்களுடைய மகன் திருடி விட்டான் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று தன்னுடைய சகோதரர் தம்பிமார்களை
தம்பிமார்களை மூத்த அண்ணன் என்ன செய்யறாரு, வழி அனுப்பி வைக்கிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், திரும்பி சென்று மிஸ்ரிலிருந்து பலஸ்தீனுக்கு திரும்ப சென்று விடுகிறார்கள். சென்று தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, தந்தையே பின்யாமின் எங்களோடு வரல, ஏன் இந்த சரக் உங்களுடைய மகன் திருடி விட்டார், எனவே திருட்டுக்கு தண்டனையாக அவரை பிடித்து வைத்துக் கொண்டார்கள், இதனால உங்களுடைய மூத்த மகனும் வர மறுத்து விட்டார் என்று சொல்லி சொன்னபோது யாக்கூபுக்கு ஷாக். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதாவது அப்படியே கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒமா ஷஹீதுனா இல்லா பிமா அலிம்னா ஒமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன், நாங்க எதை அறிந்தோமோ அதைத்தான் நாங்கள் சாட்சியா சொன்னோம். தந்தை நீங்கள் தான் கற்றுக் கொடுத்தீங்க, நம்முடைய சட்டம் இந்த மாதிரி நீதான் சொல்லி தந்தீங்க எங்களுக்கு, உங்களுடைய மார்க்கத்துக்கு இதுதான் சட்டம், ஷரீஅத்துடைய சட்டம் இப்படிதான், ஒரு திருடினால் அவருக்குண்டான சட்டம் இப்படித்தான் அப்படின்னு நீங்க தான் சொல்லி தந்தீங்க, அதைத்தான் நாங்க போய் சொன்னோம். ஆனா நாங்க சொன்னதை வச்சுக்கிட்டு அதையே தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டாங்க, விடியாமல் கொடுத்துட்டாங்க என்று சொல்லி ஒமா குன்னா எங்களுக்கு என்ன மறைவான நாங்கள் மறைவானதை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் அல்ல என்று சொல்றாங்க. நாங்க மறைவான விஷயங்கள் தெளிவா செய்யும், இப்படிதான் நடக்கும், நாங்க யோசிவா செஞ்சோம், நீங்க சொன்னாங்க இப்படி எங்க நாட்டுல இப்படிதான் தண்டனை கொடுப்போம் சொல்லி பார்த்தோம், ஆனா இப்படி அவங்க செய்வாங்க எங்களுக்கு தெரியாத, மறைவான விஷயம் தெரியாது என்று சொல்லி சொல்லும்போது யாக்கோப் அதை நம்பவில்லை. சுவால நிலைமை பாருங்க, அன்னைக்கு பொய் சொன்னாங்க, பொய் சொல்லி யாக்கூப் நம்பல, ஆனா இன்னைக்கு உண்மையை சொல்றாங்க, அந்த உண்மையை யாக்கூப் நம்பல. ஏன்னா ஏற்கனவே நீங்க தப்பு செஞ்சீங்க, இப்போ நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க, நான் நம்ப மாட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, கரியத்தல்லத்தி குன்னா ஃபீஹா வல் ஐரத்தி அக்கல்னா ஃபீஹா வைனா சாதிகூன், தந்தையே நாங்க எந்த ஒட்டக கூட்டத்துல வந்தோம் அந்த ஒட்டக கூட்டத்தை கூப்பிட்டு கேளுங்க, நீங்க எங்களோட ஒரு குரூப் ஒட்டக கூட்டம் வந்தாங்க, அந்த ஒட்டக கூட்டத்துக்கு கேளுங்க, விசாரிச்சு பாருங்க, எந்த ஊர்ல நாங்க தங்கியிருந்தோமோ அந்த ஊர்லயே நீங்க கூப்பிட்டு அங்கேயே நீங்க விசாரிச்சு பாருங்க, நாங்க பொய் சொல்ல தந்தையை கெஞ்சுறாங்க, வைனால சாதிகூன், நாங்கள் உண்மையதான் சொல்றோம் தந்தையை, நிச்சயமா நாங்கள் உண்மையத்தான் சொல்றோம் என்று சொல்றார்கள். யாக்கூப் சொன்னாங்க, கால பல் சவ்வரத்துக்கு அம்புசும்ரா, இல்ல உங்களுடைய மனம் ஏதோ காரியத்தை பொய்யான தூண்டி இருக்கு, உங்க மனம் ஏதோ பொய் சொல்லுது, உங்க மனம் அதாவது உங்க மனம் உங்களுடைய மனங்கள் இந்த மாதிரி சொல்ல உங்களை தூண்டுகிறது, பிரச்சனை இல்லை, ஜமீல் நான் பொறுமை செய்து அழகான பொறுமை செய்து கொள்கிறேன். ஏற்கனவே யூசுப் சொன்ன அதே வார்த்தை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொன்ன போது இதே வார்த்தை இதே விஷயம் சொன்னார், இல்ல நீங்க போய் சொல்றீங்க, உங்களுடைய மனம் ஏதோ உங்களை தூண்டி இருக்குது, அதைத்தான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சபுர் ஜமீல் அழகான பொறுமையாக நான் பொறுமை செய்து கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அதே போய் சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், அழகான பொறுமை என்ன அர்த்தம், நான் இந்த காரியத்தை அல்லாஹ் வச்சிட்டேன், இதை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் உங்களையும் நிந்திக்க மாட்டேன், நீங்களும் பிள்ளைகள் தான், உங்களுடைய உறவையே துண்டிக்க மாட்டேன், திரும்ப இதை பத்தி உடனே பேசவும் மாட்டேன், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், இது நானே பொறுமையாக இருந்து உள்ளே போட்டு வச்சுட்டு அல்லாஹ்வுடைய கையில விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பேர் தான் ஜமீல், பொறுமையாக அழகிய பொறுமை. இந்த அழகிய பொறுமை அதாவது என்ன பொருள், இதை புறப்பு வைக்காது, அழகிய பொறுமை புறப்பு வைக்காது, மத்தவங்கள்ட்ட போய் சொல்லி 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 அதை திரும்ப அந்த ஞாபகத்தை புதுப்பிச்சுட்டு இருக்க வைக்காது, விஷயங்களை சொல்லி வெளி உலகத்துக்கு பரப்பாது, எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அப்படியே மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ் ஒப்படைச்சாருன்னு சொல்லி அப்படியே பொறுமையாக இருப்பது சபுருன் ஜமீல். பிறகு சொல்றாங்க, அஸல்லாஹு அன் யஅத்தினி ஜமீஆ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் அனைவரையும் என்னிடம் கூட்டிட்டு வர போதுமானவன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் அனைவரையும் என்னிடம் கூட்டிட்டு வர போதுமானவன். முடிச்சிட்டேன், 2 நிமிஷம் முடிச்சிருவேன் என்று சொல்கிறார்கள். அஸல்லாஹு அன் யஅத்தினி ஜமீஆ, பிம்னா அவர் அனைவரும் யாரு, அவர் அனைவரும் யாரு, 3 பேர், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பின்யாமீன், மூத்த மகன் கபீருஹும், அவர்கள் மூத்த மகன், 3 பேர் இல்லையா இல்லையா, 3 பேர்ல 9 பேர் இருக்காங்க, அந்த 3 பேரையும் அல்லாஹ் என்னிடம் திரும்ப கொண்டு வர போதுமானவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்னஹு அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அவன் அறியக்கூடியவன், எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். எதை அறியக்கூடியவன், இப்ப என்ன நடந்தது,
என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று மக்கமான விஷயத்தில் பின்னால் என்ன நடக்கும் என்பதை அறியக்கூடியவன். ஹக்கீம், ஞானமிக்கவன். அவனுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும் என்று அவனுக்கு ஞானம் அவனுக்கு தான் இருக்குது. ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வை இப்படி போல்ந்துட்டு அவங்க அமைதியா இருந்து அவர்களை புறக்கணித்து விட்டு தனியாக சென்றார்கள். பிறகு சொன்னார்கள், யூசுப் மீது என்னுடைய துக்கமே, யூசுப் மீது என்னுடைய துக்கமே என்று சொல்லி யூசுஃபுடைய கவலையிலேயே, அதை பற்றி கவலையிலேயே அந்த கவலையை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சு அந்த அடக்கி வைத்தவர்களாகவே அவர்களுடைய கண்கள் என்ன செஞ்ச வெள்ளை பூத்து விட்டன. அவர் கண்கள் யூசுஃபுடைய கவலையால், அந்த கவலையை உள்ளுள்ள அடக்கி உள்ளுக்குள் முழுகியதால் அவர்களுடைய கண்கள் வெளுத்து விட்டன. அதாவது கண்கள் சொல்றாங்க, கண்கள் முழுமையாக பார்வை இழந்து விட்டன என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்ல பார்வை கொஞ்சமா இருந்துச்சு, பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு என்று சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் என்னிடம் கொண்டு சேர்க்க போதுமானவன் என்று யாக்கூப் சொல்றாங்க. எந்த அடிப்படையில் சொல்றாங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எப்படி யாக்கூபுக்கு இந்த யக்கீன், இந்த உறுதி இருக்குது? யூசுப் பத்தி தெரியல, மின்னாடி வசம் மாட்டிக்கிட்டாரு. பெரியவர் வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு என்னாச்சு தெரியல. ஆனாலும் அல்லாஹ் நிச்சயமாக இந்த 3 பேரை கொண்டு சேர்ப்பான் எந்த அடிப்படையில் சொல்றாங்க? நம்பர் 1, ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சரியாக நான் கண்டேன் தந்தையே என்று சொன்னாங்களா இல்லையா? அது நடக்காதா? நிச்சயமா நடக்கும். இது நடக்கல. அப்படியே என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கிறாரு என் மகன் யூசுப், உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்த நிச்சயமாக யூசுப் மூத்தவர், அது யகூதா என்று சொல்லப்படுது. யகூதா என்று சொல்லப்படுது. இவங்க 3 பேரும் என்னிடம் மீண்டும் வருவார்கள் இந்த கணவன் அடிப்படையில். என்ன கேட்டாங்க? மீண்டும் யூசுப் அவன் கட்டுப்படணுமே, இந்த அடிப்படையில் வருவாங்கன்னு நம்பிக்கை. 2வது, அல்லாஹ் நல்ல எண்ணம். அல்லாஹ் தாலா நிச்சயமாக என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தை ஏற்படுத்த மாட்டான், நிச்சயமா என் பிள்ளைகளை அல்லாஹ் கொண்டு வருவான் என்று அல்லாஹ் அந்த ஹுஸ்னுடன் நல்ல எண்ணம் வைத்தார். 3வதாக, யூசுப் பற்றி மக்கமார் சொன்னாங்க. யூசுப் மிஸ்ருடைய தற்கால அந்த அசீஸ் மக்கள் பாராட்டினாங்க, சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர், அந்த புகழ்ந்து பேசினாங்களா இல்லையா? அப்போ அவங்க இவர் என்ன அப்படின்னா, நல்ல மனிதரா இருக்கிறாரு, அசீஸ் நல்ல மனிதரா இருக்கிறாரு, எனவே என்னுடைய மகனுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்க மாட்டார், என் மகனை பாதுகாப்பா வச்சிருப்பார். அப்ப அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவர் நல்ல பாதுகாப்பு தண்டனை காலம் முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக என் மகன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை. அவன் திரும்பி விட்டா மூத்தவன் திரும்பி விடுவான் என்ற இந்த 3 விஷயங்கள் சொல்லப்படும். இந்த 3 அடிப்படையில அவர்கள் இந்த வார்த்தை சொன்னாங்க. அஸல்லாஹு அங்கே தீரிவின் ஜமியா, அல்லாஹு தஆலா அவர்கள் 3 பேரையும் என்னிடம் கொண்டு வர போவான் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றதை தொடர்ந்து நாளை இந்த சூறாவை நாம் பாக்கி உள்ளதை அறிந்து இன்ஷா அல்லாஹ் முடித்து விடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டோம் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியதாக என்று கூறி முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.